ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிப்பப்ளிக் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 25th ஜூன் நெட்டோரியல்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் 25th ஜூனில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் டு வார்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் மேட் அ டெசிஷன், சரிங்களா? ஸோ வாட் இஸ் த டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ரெடியூஸ் ஸ்டாஃப்ஸ் who are there in Indian High Commission that is in Pakistan, சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாஃபாக ரெடியூஸ் பண்ண போகிறாங்களாம், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஆஸ்க் யூ அன் சிம்பிள் கொஸ்டின். லைக் ஹை கமிஷன்னா என்னது, எம்பசினா என்னது? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ எம்பசினா இட் இஸ் லைக் an office of a particular nation in other nation, சரியா? ஸோ ஆஃபீஸ் ஆஃப் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் எம்பசியா. சரி, அப்போ ஹை கமிஷன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹை கமிஷன்னா இப்போ இந்த சேம் சார்ட் ஆஃப் எம்பசி இஃப் இட் இஸ் தேர் பிட்வீன் காமன்வெல்த் நேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ பாகிஸ்தானும் வந்து ஒரு காமன்வெல்த் நேஷன் தான், இந்தியாவும் வந்து ஒரு காமன்வெல்த் நேஷன் தான். இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு நேஷனில் வந்து தன்னுடைய ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்கன்னா தென் அதுக்கு பேர் வந்து நம்ம ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், புரியுதுங்களா? பட் ஆனால் எம்பசினா இஃப் வி கோ அண்ட் எஸ்டாப்ளிஷ் அவர் ஆஃபீஸ் ஆர் கான்சுலேட் இன் நான் காமன்வெல்த் நேஷன் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அன் எம்பசி. ஃபைன். எனிவே, ஸோ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இருக்கிற இந்தியன்ஸ், அதாவது இந்தியன் ஹை கமிஷன் விச் இஸ் தேர் இன் பாகிஸ்தான், அங்கே இருக்கிற இந்தியன்ஸை வந்து திருப்பி கூப்பிட்டுக்க போகிறாங்க. சரி, எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைக் அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 2 இந்தியன் ஸ்டாஃப் தே ஆர் சப்ஜெக்டட் டு டார்ச்சர் பை பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க வந்து ஃபேக் கரன்சிஸில் ஈடுபட்டிருக்காங்க, அதாவது ஃபேக் கரன்சி சர்க்குலேஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரியா? பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானீஸ் ஹை கமிஷன் அஃபீஷியல்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே வேர் ஸ்பையிங் and doing surveillance and was involving in terrorism related activities. ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு அக்விசேஷன் இருந்ததுனால 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ், சரிங்களா? ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸாக பாகிஸ்தான் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம். ஃபைன். ப்ளஸ் ஆடட் டு திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே டிப்ளோமேட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் டிப்ளோமேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, அப்படி இல்லைனா திருப்பியும் கூப்பிட்டுறது, இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ, சரிங்களா? திஸ் ஹேப்பன்ஸ் வித் மெனி நேஷன்ஸ். பட் ஆனால் இங்கே தட் இஸ் வித் பாகிஸ்தான் இட் இஸ் ஆஃப்டர் அண்ட் லாங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பண்ணோம்னா, பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது 2001 டிசம்பர் 2001. அப்போ தான் நம்ம வந்து டிப்ளமேட்ஸை வந்து திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிப்ளமேட்ஸை வந்து ஹாஃப் ஆக்கிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் வென்ட் டு பாகிஸ்தான் ஃபார் தி சாக் சமிட் இன் 2004. அண்ட் அதுக்கப்புறமாக டிப்ளமேட்ஸ் நம்பர்ஸை வந்து ரைஸ் பண்ணிட்டோம், அதாவது ஹை கமிஷனர்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ 100 பேர் ஆக்கிட்டோம் நம்ம. அண்ட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 55 பேர் தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 பேரை வந்து திருப்பியும் கூப்பிட்டுக்க போகிறாங்க, சரிங்களா? சரி. ஸோ இப்போ இது வந்து ஒரு டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் பாகிஸ்தான் கூட. அதாவது நம்ம 2 பேரை அரெஸ்ட் பண்ணோம், 2 ஹை கமிஷனர்ஸ் ஆர் டிப்ளமேட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணோம். பாகிஸ்தான் அதே மாதிரி 2 இந்தியன் டிப்ளமேட்ஸை வந்து ஃபேக் கரன்சி சர்க்குலேஷன் கேஸில் உள்ளே போட்டிருக்காங்க, டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள வெளியே விட்டாங்க, இப்போ நம்ம கூப்பிட்டுக்க போகிறோம் திருப்பியும். சரி, இப்போது இது ஜஸ்ட் ஒரு டிட் ஃபார் டேட் தானே, அதாவது இது ஒரே ஒரு ரீசன் தான் would have made Pakistan to do such actions அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, this article tries to say that there are many incidents which would have motivated Pakistan to do it seems. ஸோ என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is the Balakot air strike, சரிங்களா? ஸோ புல்வாமா அட்டாக்கு அப்புறம் நம்ம வந்து பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ that would have been one of the reason. And the second reason is the decision to amend Article 370 of our Indian Constitution. அதாவது reorganizing the state of Jammu and Kashmir into an union territory. So this would have motivated Pakistan to do these sort of steps. Plus இது வெறியும் இல்லாமல் there is an decline in the trade between India and Pakistan. ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இந்த புல்வாமா அட்டாக்கு அப்புறமாக, அதுவும் பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமாக ட்ரேடிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு, சரிங்களா? ப்ளஸ் அதே மாதிரி lowering down of diplomatic activities. So if you see between India and Pakistan 2015 அப்புறமாக ஒரு டிப்ளமேட்டிக் லெவல் டாக்ஸ் நடக்கிறதே இல்லை பாகிஸ்தான் கூட, சரிங்களா? 2015 கூட எப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் லாகூர்
அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் மெட் ஃபியூ பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர். அவ்வளோதானே தவிர்த்து ஒரு ஹை லெவல் டிப்ளமேட்டிக் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, அதே மாதிரி ஸ்போர்ட்டிங் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கிறது இல்லை. கிரிக்கெட் எங்கே நடக்குது? இப்போ கொரோனா வைரஸ் வேறு, ரைட்டு, வேர்ல்டு கப் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அது வேறு. பட் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் சீரீஸ்ன்னு சொல்கிற மாதிரி நடக்குதா? இல்லை. கிரிக்கெட்டை விட்டுருங்க, மற்ற ஏதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்போர்ட்டிங் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை. வீசாஸ் நம்ம வந்து வி ரேர்லி கிராண்ட் வீசா, சரிங்களா? ஸோ இதில் வந்து சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரேடியாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. பட் தேர் ஆர் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் லைக் கர்த்தார்பூர் காரிடார். ஸோ கர்த்தார்பூர் காரிடார் மூலியமாக பஞ்சாபிஸ் அவங்களுடைய சிக் குரு கோவிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வராங்க. ஸோ கர்த்தார்பூர் காரிடார் வாஸ் இனாகிரேட்டட் லாஸ்ட் இயர். பட் ஆனால் இது தவிர்த்து கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் இஸ் நாட் தேர். அண்ட் வீசாஸ் கூட கிராண்ட் பண்ணுறதில்ல. அண்ட் இது வரையும் இல்லாமல் சீஸ் ஃபயர் வயலேஷன் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து இந்தியா சைனா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்தியா பாகிஸ்தான். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோலில் சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் இட் கிளைம்ஸ் தி லைஃப்ஸ் ஆஃப் மெனி சோல்ஜர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ் ஆன் போத் தி சைட்ஸ். சரியா? அண்ட் அதே மாதிரி மல்டிலேட்டரல் ஃபாரமில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தே ஆர் நாட் அபார்ட். அதாவது போத் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் தி சேம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ சார்க் சமிட் நடக்குதுன்னு வைங்களேன், பாகிஸ்தான் வந்தால் இந்தியா அட்டன் பண்றது இல்லை, இந்தியா வந்ததுன்னா பாகிஸ்தான் அட்டன் பண்றது இல்லை. சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ COVID-19 சுச்சுவேஷன். இப்போ இந்த COVID-19 பேண்டமிக்கு ஆல் தி நேஷன் ஷுட் கம் இன் டுகெதர், ஷுட் ஒர்க் டுகெதர்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சார்க்கு. ஆனால் நம்ம பாகிஸ்தானை கன்சிடர் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களும் நம்மளை கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ தேர் இஸ் நோ காமன் காஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒப்பீனியன்ஸ் வேரிஸ், ஸ்டாண்ட்ஸ் வேரிஸ். ஸோ இத்தனை ரீசன்ஸ் இருக்கு. இந்த டிப்ளமேட்ஸை வந்து திருப்பியும் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து இத்தனை ரீசன்ஸ் இருக்குன்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், இது எல்லாமே வந்து ஆன்கோயிங் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் த இஷ்யூ பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எல்லாமே எழுதலாம். அண்ட் இதை வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் வாட் யூ கேன் ரைட் இஸ் லைக் ட்ரஸ்டட் டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அண்ட் அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் எழுதலாம். அண்ட் புல்வாமா அட்டாக்கு, பாலாகோட் ஸ்ட்ரைக்ஸ், இந்த மாதிரி எழுதலாம். புரியுதுங்களா? அண்ட் எக்கனாமிக்லி வந்து ட்ரேடு நடக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கினே போகலாம் சைடு ஹெட்டிங்ஸ் கொடுத்து. அண்ட் இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ எக்ஸ்பேண்ட் இட். ஃபைன். ப்ளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கூட இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் இப்போது ரியாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கூட பிரச்சனை, சைனா கூடயும் பிரச்சனை, நேபாள் கூடயும் பிரச்சனை. ஸோ பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, இங்கிலீஷில் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது டென்ஷன்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். ஃபைன். ஸோ இப்போது நம்ம திருப்பியும் கூப்பிட்டுக்கிறது ஹை கமிஷனர்ஸை வந்து நீங்கள் திருப்பியும் வாங்க, அவர் இந்தியன் ஸ்டாஃபை வந்து நீங்கள் திருப்பியும் வாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுக்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பேக்ட் பாகிஸ்தான் அ லாட். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்களும் எடுத்துகிட்டு வராது. பட் ஆனால் இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் இன் அன் வரியிங் சினாரியோ, இன் அன் வரியிங் சிச்சுவேஷன். அவ்வளோதான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இட் இஸ் அன் இண்டிகேஷன், அவ்வளோதானே தவிர்த்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் தி ரிலேஷன்ஷிப். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பாகிஸ்தானுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன். தென் யூ கேன் ரைட் இட். அண்ட் கன்க்ளூஷன், சி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே கன்க்ளூஷனுக்கு யூ ஹாவ் டு ரைட் டிப்ளமசி. சரிங்களா? அண்ட் வித் பாகிஸ்தான் what you can write is like, see, we can focus on low hanging fruits அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, சரிங்களா? பட் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் லைக் there is a positivity with Pakistan which we need to focus on. For example, Kartarpur corridor, it's a low hanging fruit. அதாவது ரெண்டு நேஷன்ஸ் வந்து ஸ்டெப்ஸே எடுக்காம எங்கேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரேடு. ஸோ பாகிஸ்தான் வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக தயாரிப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியன் டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதே வந்து பாகிஸ்தான் தான். இந்த லெபார்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எங்கேஜில் வச்சுக்கினே இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், ஈவன் பாலிவுட் இஸ் அன் மீடியம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட். வித்தவுட் மேக்கிங் மச் எஃபர்ட் we can bring in ties with Pakistan. ஒரு பக்கம் we have to focus on these sort of low hanging fruits and at the meantime we have to engage in diplomacy. So இதுதான் conclusion. Fine.
எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் சிக்னலிங் இன்டென்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஹஸ் மேட் எ டெசிஷன். அதாவது என்னன்னா, மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த ப்ராடக்ட்ல கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இருக்கணுமா, சரிங்களா? ஸோ all the sellers in the e-market platform has to mention the country of origin. So country of origin is must on e-marketplace platform, says the government அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன்ஸ் கூட வந்திருந்தது. சரி, இப்போ you need to know what is the meaning of an e-marketplace or GEM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு அமேசான் ஒரு இது ஃப்ளிப்கார்ட் மாதிரி. ஆனால் இதில் யார் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் ஓனர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, இப்போ இதில் எப்படி சார் நம்மளும் போய் பை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், as of right now individuals are not allowed to buy products or procure products from this government e-marketplace as of right now. But ஆனா government agencies and government departments and இது வரையும் இல்லாமல் PSUs, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இந்த மார்க்கெட் பிளேஸ் மூலியமாக தான் இவங்க பண்ணணும். கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் மூலியமாக தான் பண்ணணும். இந்த போர்ட்டல் மூலியமாக தான் வாங்கணும். ஃபைன், சரி. இந்த போர்ட்டலை பற்றி UPSC ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டல் எப்போ கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ட்டலில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே கிடைக்கும். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இவங்க எல்லாத்தோடைய ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணணும். ஃபைன். அண்ட் இட் வாஸ் லான்ச்ட் இன் தி இயர் 2016. ஸோ இட் வாஸ் லான்ச்ட் இன் தி இயர் 2016. அண்ட் ஹூ ஆப்ரேட்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல். சரியா? ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளை அண்ட் டிஸ்போசல் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஸோ இட் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு வந்து மேண்டேட்டரி இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிட்டிங், இ-பிட்டிங் அண்ட் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ தட் த செல்லர் வில் கெட் தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் தி மணி. பட் ஆனால் ஆஸ் ஆஃப் ரைட் நவ் இட் இஸ் லிமிடெட் டு தி கவர்மெண்ட் procurement. சரியா? ஸோ கவர்மெண்ட் வேரியன் தான் ப்ரொக்யூர் பண்ணின்னு இருக்கு. ஃபியூச்சரில் there is a plan to bring in procurement for the individuals also. சரிங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எப்படி சார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, I would have given you the image here. ஸோ அப்படியே வெப்சைட் இமேஜ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பாருங்க. சும்மா ஒரு 2 minutes கோத்ரூ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, ரைட். ஏன் சார் இப்போ இந்த மார்க்கெட் பிளாட்ஃபார்மில் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வரணும், அதாவது என்னன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இஸ் மஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வரணுன்றீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஆத்ம நிர்பர் பாரத் எடுத்துகிட்டு வந்தாங்க கவர்மெண்ட். அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 50% வந்து லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பிட்டிங் பண்ணுறாரு, அவர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். பிட் பண்ணும்போது தென் டெஃபினெட்லி லைக் அவங்க பிட் பண்ணுறதுல வந்து 50% வந்து லோக்கலி மேட் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இதுதான் லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா. சரியா? ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மேக் இன் இந்தியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது இது. ஸோ இப்போ இந்த 50% லோக்கல் கண்டென்ட் கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா எப்படி பண்ணுவானுங்க? ப்ராடக்ட்ஸில் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 சேர் வாங்கணும். 10 சேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் 5 சேர் வந்து மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ 50% வாங்கணும்னா அவங்க 5 சேர் ஈஸியாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்ல போர்ட்டலில். ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபைன், சரி. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் டு ப்ரொமோட் இந்தியன் மேட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் திஸ் வில் டெஃபினெட்லி லைக் இன்க்ரீஸ் தி சேல் ஆஃப் local manufacturers. But these sort of steps, and that too in the prevalent situations where the economy is not doing good, and அதே மாதிரி இந்தியா சைனா பார்டர் டென்ஷன் இருக்குது, COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் செல்ஃப் ரிலையன்ஸை புஷ் பண்ணுறது ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அதாவது வெதர் திஸ் இஸ் தி ரைட் டைம் அப்படின்னு சொல்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரியா? ஸோ இந்த டைம்ல எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் பேசுறாங்க. சரி, added to it, this is not the first time where the government has pushed என்ன சொல்றது localization. இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் ஹஸ் ஃபெயில்டு மிசரபிளி. சரியா? ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வை இட் இஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இட் இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜி இல்லை, அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இட் இஸ் நாட் டு பிளேம், பட் எஸ் நிறைய செக்டர்ஸில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ் நம்மளால மேக் பண்ண முடியல.
ஸோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெக்னாலஜிக்கலி நல்லா அடாப்ட் ஆகல, பிளஸ் ஆடட் டு இட் காம்படிஷனுக்கு ஈக்குவலாக அவங்க ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதனால மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் நாட் அ பிக் சக்சஸ். சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வளர்த்துருக்கணும், அப்படி இல்லைன்னா டெக்னாலஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பிளான்ஸ். ஸோ இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பிளான்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் லைக் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து டொமஸ்டிக் ப்ராடக்டாக தான் நீங்கள் வாங்கணும், ஃபாரின் இம்போர்ட்ஸ் மேலே டிபெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து சொல்லிடுறது, அதாவது என்னன்னா, நீ ஃபாரின் கூட்ஸை வாங்காதப்பா, டொமஸ்டிக் கூட்ஸ் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. ஸோ இம்போர்ட்டை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறது, டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மூலியமாக சப்ஸ்டியூட் பண்றது. இதுக்கு பேர் தான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பிளான்ஸ். ஸோ கவர்மெண்ட் பாட் இன் மெனி இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பிளான்ஸ். அண்ட் இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் குவாலிட்டி வரும். காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் பிரைஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இட் இஸ் அன் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொமோட் செல்ஃப் ரிலையன்ஸ், கிரேட்டர் லோக்கலைசேஷன் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட் யூ ஹேவ் டன் இஸ் யூ ஹேவ் பாட் இன் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் which resulted in increase in the cost of the Indian product plus added to it non-improvement in the quality of Indian product because competition is not there. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அண்ட் வாட் வி கேன் டெல் இஸ் லைக், அதாவது இந்த சினாரியோலாம் பார்க்கும்போது வாட் வி கேன் டெல் இஸ் லைக் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் இஸ் நாட் அ பிக் சக்சஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி த கவர்மெண்ட் ஹஸ் பாட் ரிஃபார்ம்ஸ் ஆன் தி சிமிலர் லைன்ஸ். ஸோ இப்போ திருப்பியும் இதே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறது, அண்ட் தட் டு இன் தி சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அகைன் இஸ் அன் வரிங் சம் டெசிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆர்டிகல் பேசுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. Plus added to it, in the second part, this article tries to say that, see, இப்போ இந்த சென்டர் டெசிஷன் இருக்கு இல்லையா, that is with regards to this government e-marketplace portal. இது கவர்மெண்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, government may openly announce that we want to boycott Chinese products on the private e-commerce platforms. இதுக்காக தான் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எக்கனாமிக்ஸ் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் ட்ரேட் வார் வித் சைனா or weaponization of trade ties with China is not a solution for India, and that too in a situation right now. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் our situation அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் growth இல்லைங்க, அண்ட் ஃபோர்காஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன், மேனுஃபேக்சரிங் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. பிளஸ் ஆடட் டு இட், நேற்று தான் நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், தட் இஸ் லைக் என்னன்னா, மணி சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கு, அதாவது கேஷ் இன் ஹேண்ட் அதிகமாக இருக்கு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் லைக் குவைட் புவர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. சரிங்களா? அண்ட் we don't know like whether the country will go into recession or something like that. And இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல we cannot engage in trade war with China. சரியா? And friends, added to it, நீங்க வந்து boycott of Chinese goods அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ரைட்? பட் ஆனா one has to understand that நம்ம சைனீஸ் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றது, அதிகமாக இம்போர்ட் பண்றது வந்து இன்டர்மீடியேட் கூட்ஸ் தான். So intermediate goods are those goods which are used in the process of production. These are not final goods. சரிங்களா? ஸோ நீங்கள் இன்டர்மீடியட் கூட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பாய்காட் எடுத்துகிட்டு வரணும்னா, தென் யூ நீட் டு பிரிங் இன் மெனி ரிஃபார்ம்ஸ். யூ நீட் டு இன்க்ரீஸ் யுவர் மேனுஃபேக்சரிங் எஃபிஷியன்சி, யூ நீட் டு இன்க்ரீஸ் லைக் தி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு அண்ட் ரெடியூஸ்டு காஸ்ட்டில் நீங்கள் வந்து கன்சியூமருக்கு கொடுக்கணும். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து, அதாவது ஜென்யூனான செல்ஃப் ரிலையன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா, இட்ஸ் அன் லாங் ப்ராசஸ், இட்ஸ் அன் கேபிட்டல் இன்டென்சிவ் ப்ராசஸ் விச் ரிக்வயர்ஸ் கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஸ்கில் பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நம்ம வந்து ஃபார்மசி செக்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஆர் பல்க் ட்ரக் இது வந்து நம்ம சைனா கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். அண்ட் வாட் வி ஹாவ் அ நேம் இஸ் லைக் இந்தியா ஹேப்பன்ஸ் டு பி தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் ரியாலிட்டி என்ன? 70% ஆஃப் இன்டர்மீடியேட்டரி கூட்ஸ் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ அப்போ இந்த 70% இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? சரி, அப்படியும் ரீப்ளேஸ் பண்ணாலும் சேம் காஸ்ட்ல பண்ண முடியுமா வித் தி சேம் எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி? புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ த ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே தட் சி இந்த டெசிஷன் வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு டெசிஷன், சும்மா காமிக்கிறதுக்காக. பட் ஜென்யூனாக நீங்க எடுத்துட்டு வரணும்னா தென் இட்ஸ் அன் லாங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிளஸ் ஆடட் டு இட், இந்த மாதிரி காமிக்கிறத விட்டுட்டு வாட் வி நீட் டு டூ இஸ் லைக் வி நீட் டு எங்கேஜ் இன் ட்ரேட் டைஸ் வித் சைனா, பிகாஸ் ட்ரேட் இஸ் நாட்
ஆல்வேஸ் பேட் ஃபார் தி எக்கானமி. சரியா? ஸோ தே நீட் டு ஹேவ் எ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் சைனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். எனிவே, ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் தெரியுமா, அதுதான் அவசியம். ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் சைனா காஷ்மீர் அண்ட் தி கோஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் 5. ஸோ ஆகஸ்ட் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நம்ம வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துட்டு வந்தோம். சரியா? ஸோ இதுதான் ஆகஸ்ட் 5. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆஃப் தி பிரசன்ட் கவர்மெண்ட், திஸ் ஹாஸ் பாட் இன் டென்ஷன்ஸ் வித் சைனா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? வித் ரிகார்ட்ஸ் டு சைனா, வித் ரிகார்ட்ஸ் டு சைனா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ஷய் சின் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை வந்து நாங்கள் கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் 5, அதாவது அந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹஸ் கிவன் அன் மெசேஜ் டு சைனா. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் தான் போயிருக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ஷன் வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் திஸ் ஹஸ் ஈவன் இம்பாக்டட் சைனா. அதனால தான் இப்போ வந்து மிலிட்ரி டென்ஷன்ஸ் நடக்குது, அதாவது இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஆஃப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. சரியா? ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டியை பற்றி பேசுறாங்க இந்த ஆர்டிகல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ட்ரைங் டு கிவ் யூ தி ஜிஸ்ட் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஏன்னா இந்த ஹோல் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட் யூ வில் டெல் இஸ் லைக் அதாவது வைலன்ஸ் இன் காஷ்மீர் ஹஸ் லைக் ரெடியூஸ்ட் a lot அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க நீங்க. சரியா? ஆனா one has to see that we have not followed the Simla agreement அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரியா? that is the Simla agreement of 1972 with Pakistan. சரி, what is the Simla agreement அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய கிளாஸ் இருக்கு. ஆனால் ஒன் ஆஃப் தி கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு டென்ஷன்ஸ் இருந்தாலும் வாட் எவர் த இஷ்யூ மைட் பி, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் வித் பைலேட்ரல் அப்ரோச்சஸ். சரியா? ஸோ யூனிலேட்ரலி ஒரு நேஷனுமே வந்து இன்னொரு நேஷனை இம்பாக்ட் பண்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972 பேசியிருக்கிறாங்க. அண்ட் வி ஹேவ் சைன்டு தி அக்ரிமெண்ட் ஆல்சோ. வி ஹேவ் ஃபெய்த்ஃபுல்லி அப்சர்வ்டு தி சிம்லா அக்ரிமெண்ட். சரியா? ஆனா இப்போ இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அன் வயலேஷன் ஆஃப் சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சுக்கிறாங்க. அண்ட் பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பேஸ் பண்ணி நீங்க இப்போ சிம்லா அக்ரிமெண்ட்ல நம்ம எடுத்துட்டு வந்த ஸ்டாண்ட்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அதனால சிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்களும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணாம இருக்கலாம்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடலாம். சரி, இப்போ ஒன் வில் ஆஸ்க் தி கொஸ்டின், அப்போ நம்ம தான் வந்து எல்ஓசியை பேஸ் பண்ணி ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பேஸ் பண்ணி சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோமா, அதாவது சிம்லா அக்ரிமெண்ட் வந்து வயலேட் பண்ணியிருக்கிறோமா, பாகிஸ்தான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஈவன் பாகிஸ்தான் has violated the agreement in the past. ஸோ அப்படி இல்லைனா கிராஸ் பார்டர் ஃபயரிங்கே நடக்காது. பட் ஆனால் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க பாகிஸ்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வந்து அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இந்த சிம்லா அக்ரிமெண்ட்லேருந்து வந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து திருப்பியும் பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணாம போயிடலாம். சரியா? இஃப் த சிம்லா அக்ரிமெண்ட் இஸ் டெட், தென் வாட் it will lead to is, it will lead to the 1947 situation in which India and Pakistan were used to be. So 1947ல டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்ததனால தான் சிம்லா அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்தோம். இப்போ திருப்பி அது வந்து it would have taken us back அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. that is with Pakistan. சரி, இப்போ சைனா கூட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, again சைனா கூட என்ன பிரச்சனை, இட் இஸ் தி கிளைமிங் ஆஃப் அக்சை சின் டெரிட்டரி. ஸோ இப்போ சைனா அவங்க வந்து லடாக் பார்டரை வந்து சீரியஸாக பார்க்குறாங்க. பிகாஸ் அது மாவோடைய ஒரு ரைட் ஹேண்ட் பாம் 5 ஃபிங்கர் பாலிசியாக இருக்கட்டும், அப்படி இல்லை டிபெட்டை பேஸ் பண்ணி இருக்கிற கன்சர்ன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு லடாக் வந்து பார்டர் அண்ட் வி ஹேவ் போரஸ் பார்டர் வித் சைனா. அண்ட் அக்சை சின் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்சை சின் வந்து நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ற மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இஸ் தேர் அண்ட் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனா இஸ் தேர் which passes through the region of Ladakh or பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ இப்போ இப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ணாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, தென் சைனாக்கு இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ இந்த மிலிட்ரி டென்ஷன்ஸ் இஸ் சீன் அக்ராஸ் தி பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க இந்த ஆர்டிகல். ஃபைன். பிளஸ் ஆடட் டு இட், ஒன் மைட் ஆர்கியூ தட் நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் போய் சைனால பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னதான் பேசினாலும் அந்த டிப்ளமசி ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வந்து கொடுக்கல. ஃபைன். சரி, ஓகே, ரைட். இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு வயசான டெசிஷன் எடுத்திருக்கணும். அதாவது என்னன்னா, நம்ம இந்த ஆகஸ்ட் 5 டெசிஷன் எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பாகிஸ்தான் மேல தான் இருந்ததை தவிர்த்து சைனா மேல இல்லைன்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க கிளைம் பண்றாரு. ஸோ இந்தியா என்ன
என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைனாவை ஐசோலேட் பண்ணுறதுக்காக, பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணுறதுக்காக சைனா கூட போய் சேர்ந்துருக்கணும். அவங்கள இன்னும் ஐசோலேட் பண்ணியிருக்கணும், டெரிட்டோரியை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டு வந்திருக்கணும், ஈவன் POK ஃபார் தட் மேட்டர். ஆனால் இந்தியா இப்படி பண்ணல. ராதர் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் ரைட் நவ் ஹஸ் பாட் இன் போத் பாகிஸ்தான் அண்ட் சைனா க்ளோசர். அண்ட் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் சேஞ்சஸ் குவைட் rapidly or fastly. சரிங்களா? ஸோ திஸ் happens to be the failure of decision making of India அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிசிட்டா மீன் பண்றாரு ஆர்டிகல்ல. சரியா? இதுவரையும் எல்லாமே என்ன சொல்றாருன்னா, நீங்க டிப்ளமசி ஆர் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா இங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசஸ்மெண்ட் தான் எடுக்கணும், ராதர் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. அதாவது டெசிஷன்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக, ராதர் இட் ஷுட் பி டேக்கன் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. ஸோ சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஃபைன். Anyway, moving on to the next article, that is the comment article, the many questions about Favipiravir. சரியா? So friends, இங்க you need to know about drug controller general of India. ஏன்னா UPSC prelims questions கேட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. So friends, there happens to be an organization that is called as Central Drug Standard Control Organization, CDSCO, which is under Ministry of Health and Family Welfare. இது வந்து ஒரு national regulating authority. சரியா? So they bring in regulation for drugs and cosmetics. சரிங்களா? So drugs and cosmetics, that is CDSCO. சரிங்களா? சரி இப்போ இது நீங்க CDSCO பத்தி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ Drug Controller General of India யாருன்னா, இந்த CDSCO கீழே Drug Controller General of India will regulate pharmaceutical and medical devices. சரிங்களா? which is under CDSCO, which is under Ministry of Health and Family Welfare. So UPSC prelims questions கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க. சரிங்களா? and for more information refer Wikipedia. சரி, anyway, இப்போ இந்த DCGI என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அதாவது கிளென்மார்க் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Favipiravir இந்த மெடிசனுடைய ஜெனரிக் வெர்ஷன் இதை வந்து செல் பண்றதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ இந்த Favipiravir அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இன்வென்டட் ட்ரக் டு ட்ரீட் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இப்போ இந்த ட்ரக் வந்து சைனாவும் ரஷ்யாவும் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தட் இஸ் டு ட்ரீட் கொரோனா வைரஸ். பட் ஆனால் இப்போ இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து இதோடைய ஜெனரிக் வெர்ஷன்னா இந்த மெடிசனை எடுத்துட்டு வருவாங்க, மார்க்கெட்டில் உடைப்பாங்க, என்னென்ன ட்ரக் இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த ட்ரக்கை வந்து வெறும் $2-3 அப்படியே மேக் பண்ணிடுவாங்க. இதுதான் ஜெனரிக் வெர்ஷன். சரியா? ஸோ மேடு லோக்கலி வித்வுட் அ பிராண்ட், இதுதான் ஜெனரிக் வெர்ஷன், விச் ஹாஸ் தி சேம் எஃபெக்ட் ஆஃப் தி ஒரிஜினல் ட்ரக். ஃபைன். சரி, ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க எந்த பேசிஸ்ல இந்த ட்ரக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Why? Because there is no scientific consensus that this is an effective treatment for COVID-19 patients. சரியா? இதுவரையும் எல்லாமே there is no information which is available on the website of the government also. சரிங்களா? plus added to it, நீங்க ஒரு ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then it should be based upon the randomized clinical trial. so randomized clinical trialல என்ன பண்ணணும்னா, ஒரு சில பேஷண்ட்ஸை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரக் கொடுத்து how well it is performing அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அதுவும் வந்து ரேண்டமா பண்ணணும். அதாவது பேஷண்ட்ஸை பிக் பண்ணிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி ட்ரக் தெரியும். அண்ட் இதுவரையும் இல்லாமல் இந்த ட்ரையலோடைய ரிசல்ட்ஸ் ஜேர்னல்ஸ்ல வேற பப்ளிஷ் ஆகும், which is also subjected to scientific scrutiny. ஸோ இப்படிதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் நடக்கும். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிரசன்ட் அப்ரூவல் வித் ரிகார்ட்ஸ் டு Favipiravir, கிளினிக்கல் ட்ரையல் வந்து 150 பேஷண்ட்ஸ்ல தான் எடுத்துட்டு வந்தாங்களாம். சரியா? அண்ட் இதோடைய ரிசல்ட்ஸ்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திஸ் வில் ட்ரீட் COVID-19 அண்ட் எந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மைல்டு கேசஸ் வந்து இது ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, COVID-19 மைல்டு கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இந்த COVID-19 மைல்டு கேசஸ்க்காக நீங்க நார்மல் ட்ரக் கொடுத்தாலே சரியாயிடும், இதுக்காக இந்த மெடிசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிளஸ் ஆடட் டு இட், திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே தட், அதாவது இப்போ ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டல் நடந்தது 2012. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்களா, தென் அந்த அப்ரூவல் கொடுத்த உடனே இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை வந்து நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும், அந்த ரிப்போர்ட்ஸை எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அண்ட் அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்ப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் DCGI வந்து ஃபைனல் காலே கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கிறோம், நீங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி யூ ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் டெல் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது எதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் RTA, தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வந்ததுன்னா ஆல் தி கைட்லைன்ஸ் அண்ட்
லைக் ஆன் வாட் பேசிஸ் அப்ரூவல் இஸ் கிவன் எல்லாமே வந்து கொடுத்தாகணும், எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஆனால் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் ட்ரக் இந்த வெப்சைட்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அவைலபிளாக இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷனே அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் எந்த பேசிஸில் அப்ரூவல் கொடுத்தீங்க? அண்ட் இது வரையும் இல்லாமல் த ரேட் ஆஃப் தி டேப்லெட் இஸ் ஆல்சோ ஹை இட் சீம்ஸ். ஸோ there is not adequate evidence to prove that this drug is effective. And if at all in case இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா then who should be responsible அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is the regulator அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அப்படின்னா சிடிஎஸ்சிஓ இதுதான் கேட்பாங்க. இது தவிர்த்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? எனிவே, that's it with regards to this article guys, and that's it for today. Thank you for watching.